Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஓசூரில் பாலம் பழுதாகி இருக்கும் சூழலில் அங்கு மீண்டும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், ஓசூர்ல எந்த பகுதியில் இந்த பாலம் பழுதாகி இருக்கிறது, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள் என்ன, வாகன ஓட்டிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? திலகவதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பழுதான மேம்பாலத்தின் மீது அனைத்து வாகனங்களுக்கும் இயக்க அனுமதிக்கப்படுவதாக தவறான தகவல் பரவியதால் மேம்பாலத்தின் வழியாக செல்ல கனரக வாகனங்கள் நகருக்குள் வந்தது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் போதிய போலீசார் இல்லாதால் போக்குவரத்து செய்வதில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஒசூர் பகுதியில் 4 இடங்களில் ஏற்கனவே மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் ஒசூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தில் கடந்த 21ஆம் தேதி பேரிங் பழுது ஏற்பட்டதால் பாலத்தில் இணைப்பு பகுதி விலகியது. இதையடுத்து பாலத்தின் மீது கனரக வாகனங்கள் மற்றும் அனைத்து விதமான வாகனங்கள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரியிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே 5 மாற்று பாதைகள் வழியாக இயக்க போக்குவரத்து மற்றும் போலீசார் ஏற்பாடு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் போக்குவரத்து சென்று கொண்ட வாகனங்கள் இயக்கி போலீசார் நடவடிக்கை எடுத்து வந்தனர். இதற்கிடையில் இணைப்பு விலகிய மேம்பாலத்தை சோதனை செய்ததற்கு பிறகு இலகு ரக வாகனங்களை மட்டும் இயக்க நேற்று முன்தினம் முதல் அனுமதி அளித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் மேம்பாலத்தில் வாகனங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதாக பரவிய தகவல் கனரக வாகன ஓட்டிகளும் மேம்பாலம் வழியாக வாகனங்களை இயக்க நகர பகுதிக்குள் வந்தனர். அவர்களை தேசிய நெடுஞ்சாலை ஆணைய ஊழியர்கள் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். தகவல் அறிந்து வந்த போலீசாரும் சீதாராமேடு பகுதியில் கனரக வாகனங்களை தடுத்து வெளிவட்ட சாலை வழியாக அனுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் சீதாராமேடு உள்வட்ட சாலை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ஓசூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் வாகனங்கள் கிலோமீட்டர் தொலைவில் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூர் செல்லக்கூடிய அனைத்து கார், இருசக்கர வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் சிக்கி நீண்ட நேரத்திற்கு பிறகு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.